ஒன் இண்டியா நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷ பலனை நான் ரெண்டாக பிரிப்பேன். முதல் ஜூன் மாதம் வரைக்கும் அலைச்சல்களாக இருக்கும், பயணங்கள் இருக்கும். அங்கெங்கே இங்கெங்கேன்னு போகிற மாதிரி ஏதாவது ஒன்று, இந்த கிணத்துல போட்ட கல்லுன்னு சொல்லுவாங்களே, நல்லா தாங்க உழைக்கிறேன் ஆனால் அது ஒன்றும் நடக்கலைங்க, அல்லது எனக்கு தோல்வியாகவே இருக்குதுங்க, இது இப்படி இருக்குங்க, அது அப்படி இருக்குங்க என்கின்ற மாதிரியாகவே இப்பொழுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் அப்படியே ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உச்சகுரு உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார். இது ஒரு ஒப்பற்ற ஒன்று. 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய உச்சகுரு பகவான் ராசியை பார்க்கக்கூடிய தன்மை ஜூன் மாதத்திற்கு பிறகு நடக்க இருக்கிறதுனால முதல் 5 மாதங்கள் சற்று வேறு மாதிரியான விரயங்கள், செலவுகள், பயணங்கள், அலைச்சல்கள், அடாடா ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையாக இருக்குதே என்கின்ற மாதிரியாக இருந்தாலும் கூட பிற்பகுதி 7 மாதங்கள் அட்டகாசமாக எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. இந்த வருஷத்தில் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இருக்கா? வருட ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடம் தன வீட்டில் இருக்கக்கூடிய ராசிநாதனை அப்படியே குரு பகவான் பார்ப்பது என்பது மிகப்பெரிய யோகம். முதல் 5 மாதங்களில் எதையாவது சமாளிச்சுக்க முடியுமா? முடியுங்க. உங்கள் ராசிநாதன் உச்சம் என்கின்ற ஒரு அமைப்பை அடைகிறார். ஆக ஒரு கிராஜுவலாக முதல் 4 மாதங்கள் எந்தவித முன்னேற்றமும் இல்லாதது போல தோன்றக்கூடிய இந்த அமைப்பு 5ஆவது மாதத்திலிருந்து அப்படியே ஒரு ஸ்பீடு எடுத்து 7ஆவது மாதத்திற்கு பிறகு 5th கியர், டாப் கியர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியாக ஒரு நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மை விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்குதுங்க. ஆரோக்கியம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மதிப்பு மரியாதை கெட்ட இடத்துல மீண்டும் மரியாதையை நீங்கள் பெறக்கூடிய ஆண்டு இந்த வருஷம். இது ஒரு பெரிய விஷயம். மதிப்பு மரியாதைலாம் போச்சுங்க, காசு கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கல் வாங்கல, பேர் கெட்டு போச்சு, வட்டி கொடுக்க முடியல, வியாபாரத்தில் ஒரு டீலர்ஷிப்பு, அவருக்கு கொடுக்கணும் இவருக்கு கொடுக்கணும், எல்லாமே கெட்டு போச்சுன்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒன்றும் கெட்டு போகலை. திரும்ப உங்களுக்கு மானம், மரியாதை, மதிப்பு எல்லாமே வந்துடும் என்கின்ற மாதிரியான அமைப்பு அப்படியே ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வருதுங்க. எல்லா லெவல்லையும் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய சகோதர அமைப்புகளில் ஒரு கஷ்ட நஷ்டங்கள், தம்பி சரியில்லை, அண்ணன் சரியில்லை, அல்லது வீட்டிலேயே என்னுடைய பேச்சை யாரும் கேட்கல, மங்கள விஷயங்களே நடக்கலை, பிள்ளைகள் தூர இடத்துல இருக்குது, பிள்ளைகள் ஒத்துக்க மாட்டேன்றாங்க இந்த கல்யாணத்துக்கு அல்லது திரும்பி வர்றதுக்கு, இந்த மாதிரியாக எல்லாமே தலைக்கு தலை ஆடுதுன்னு வாங்கல்ல, நான் என்ன பண்ணுறது, எல்லாம் தலைக்கு தலை ஆடுனா குடும்பம் இப்படி போய்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறதுன்ற மாதிரியாக ஒரு மாதிரியான மன கஷ்டம், மன உளைச்சல்கள் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரில் 50 வயதுக்கு தாண்டியவர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் நிம்மதி கிடைக்கக்கூடிய அமைப்பு வருடத்தின் பிற்பகுதியிலிருந்து இருக்குது. இப்போ இருக்கிற பிரச்சனைகள் படிப்படியாக தீர ஆரம்பிக்கும் என்பதே உண்மை. வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற இடங்களிலேயே சிட்டிசன்ஷிப், பிஆர் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு முதல் 4 மாதங்களுக்குள்ளேயே இருக்குது. வீடு வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, கொஞ்சம் செலவு இருக்கும். அதாவது இப்போ சேர்த்து வைத்திருக்கின்ற அமைப்பை வைத்து ஏதோ ஒரு பொருள் சேர்க்கை இந்த வருஷம் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. பிற்பகுதியில் நன்மை செய்யக்கூடிய நல்ல ஆண்டாக அமைஞ்சிருக்குதுங்க 2026 விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். Subscribe to One India and never miss an update.